ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க, அது அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லாமா இருக்காங்களேங்கிறதுக்காக அந்த போலீஸ்காரங்க டெய்லி கார்த்தால வீட்டுக்கு கிளம்பும்போதும் போகும்போதும் சல்யூட் அடிச்சு நன்றி சார். ஜெயலலிதா ஒரு டஃப் டாஸ்க் மாஸ்டராக இருந்ததுனால, அது உள்கட்சி விஷயத்திலேயோ நிர்வாகத்திலேயோ இருந்ததுனால அப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு யாரோ இவர் தூக்கத்தில் எழுப்பி சொல்லிட்டாங்க உங்களுக்கு. நெல் கொள்முதல் நிலையை ஏற்றுமா அதே ட்ரெயினை டே எக்ஸ்பிரஸை பிடிச்சி காலையில் 10 மணிக்கு அங்கே கும்பகோணத்துலேயோ தஞ்சாவூர்லேயோ மாயாரத்துலேயோ போராட்டம் நடத்திட்டு டே எக்ஸ்பிரஸ் பிடிச்சி எக்மோரில் இறங்கி 5 மணிக்கு அதே 15-20 பேர் அதே செங்கொடியை நட்டு அரிசி விலையை குறை அப்படிமா. நான் எனக்கு என்ன தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வழக்கு எப்படி போகும், அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை, இந்த பதவியை விட்டு நான் நவர மாட்டேன். அப்போ அவங்க கோவத்தில் காமராஜ் வீட்டையும் முற்றுகையிடும்போது தீ வச்சு கொளுத்திட்டாங்க. காமராஜரை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஆளில்லாத நடிகர் சூர்யா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு, அரசு நிதி வீண். போதை தடுப்பு நடவடிக்கைக்காக மீண்டும் சர்வாதிகாரி வேஷம் போட்ட ஸ்டாலின். 431 குண்டுவீச்சு வன்முறைகள் நடந்தும் சரியான தண்டனை இல்லை. கேரள சிபிஎம் ஆட்சியில் அவலம். கெஜ்ரிவால் ஜாமீன் குறித்த விமர்சனங்கள், உச்சநீதிமன்றத்திற்கு கவலை இல்லையாம். பசுவதையில் ஈடுபடுவோரை தலைகீழாக தொங்க விடுவோம், அமித்ஷா சூளுரை. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். ஆள் இல்லாத ஊருக்கு யாருக்கு நீ டீ யாத்திர அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு காமெடி. அதே போல ஆளே இல்லாத நடிகர் சூர்யாவுடைய வீட்டுக்கு தமிழக அரசு அவங்களுடைய 4 காவலர்களை பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க. நமக்கு தெரியும் ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம். அதில் குறிப்பாக வன்னியர் சமுதாயத்துக்கு கிண்டல் செய்வது கூடிய அவங்களை ஒரு வன்மத்தோடு தாக்கக்கூடிய வகையில் குறியீடாகலாம் அதில் காட்டினாங்க. பிறகு எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதை மட்டும் கடைசியில் எடிட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து அண்ணா நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு வழக்கு புகாரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் இவருடைய வீட்டிற்கு பாதுகாப்பு அப்பொழுது காவல்துறை கொடுத்துருந்தது, தமிழக அரசு கொடுத்துருந்தது. ஆனால் இப்போ அவர் முழுவதுமாக அவர் இங்கே தமிழகத்திலே இல்லை, மும்பையில் தான் செட்டில் ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க. பல படங்கள் அங்கேருந்து தான் ஒரு ஷூட்டிங்லாம் போகிறாங்க அப்படின்னு. இந்த நிலையில் ஆர்டிஐ ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் போட்டிருக்காரு. அந்த ஆர்டிஐயில் சரி, தமிழக அரசு எப்போவுமே ஒரு பாதுகாப்புக்காக காவலர்களை நியமிச்சா அதோடைய செலவுகளை எல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இருக்குது, அப்படி இருக்குதா அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கேட்பா இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறது? நம்ம ஊரில் ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வல்லவன் வகுத்ததே வாய்க்கால், தடி எடுத்தவன் தண்டல்காரன். இந்த 2 பழமொழியுமே இந்த சூர்யா மேட்டருக்கு பொருந்தும். ஏன்னா காவல்துறையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. பட்டப்பகலில் செயினை பறிக்கிறான், ரோட்டில் ஓட விரட்டி விட்டு கொல்றான், கஞ்சா மது பழக்கத்தினால அடிமையாகி போதை வஸ்துக்களுக்கு பழக்கமாகி அதனால் ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அப்புறம் அரசியல் காரணங்களுக்காக நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு அப்படின்னு காவல்துறை விழி பிதுங்குது. இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காவலர்கள் எண்ணிக்கை கம்மி. இன்ஃபேக்ட் இதோட கம்மியாக ஆகணும். ஏன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம், எது ஆரோக்கியமான சமுதாயம்னா போலீஸ் ஸ்டேஷனோ ஆஸ்பத்திரியோ கம்மியாக இருக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கான அடையாளம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க இவங்க, மாறாக இருக்கக்கூடிய காவலர்களை அங்கங்கே பிரித்து கொடுத்து அவங்களுக்கு செக்யூரிட்டி இவங்களுக்கு இதுன்னு அனுப்பிச்சு இப்போ சூர்யா வீட்டுக்கு, அதுவும் பூட்டின வீட்டுக்கு ஏண்டா பூட்டின கேட்டை ஏண்டா ஆட்டுறேங்கிற கதையா. யாருமே இல்லை. அந்த விவேக் ஜோக்கு நீங்கள் சொன்னதுக்கு 100% கரெக்டு. யாருமே இல்லை அதை கடைக்கு ஏண்டா டீ ஆத்துறேங்கிற கதையா. பூட்டின வீட்டுக்கு 4 பேர் பாதுகாப்பு எதுக்காக? எல்லாத்துக்கும் மேலே சூர்யா இங்கே இல்லவும் இல்லை, அவங்க ஜோதிகாவும் வரதில்லை. வந்தாலும் அவங்க ஏதோ ஸ்டார் ஹோட்டலிருந்து ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அந்த கொடுக்குற ப்ரெஸ் மீட்டும் ஒரு காமெடியான ஒரு ரகத்தில் போகுது. இருந்தாலும் நம்ம ஜனங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் போன வருஷம் நடந்த தேர்தலில் கூட ஓட்டு போட்டேன், வருஷம் நான் ஓட்டு போடுவேன், ஆன்லைன்லேயே ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு
ஒரு சமூக அறிவு அவங்களுக்கு இருக்கு, ஒருவேளை அவங்க போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சமூக சிந்தனையாளர் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதுக்காக ஒருவேளை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கா அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா அவர் தானே ஆக்டிங் சிஎம்மாக இருக்கார், சிஎம் விட அவர் தானே மெயினாக இருக்கார். அதை தாண்டி இந்த பிரச்சனை எப்பயோ முடிஞ்சு போச்சு, டைலூட் ஆகி. இந்த படம் வந்தே 2.5-3 வருஷம் ஆகி 6 மாதத்துலேயே இந்த பிரச்சனை டைலூட் ஆகிடுது. இது ஒரு வேதனையான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இப்போ நம்முடைய சங் பரிவார் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அது வெளியில் வேறு சில திடீர் குபீர் போராளிகள் வராங்க, அவங்களுக்கும் கொடுக்குறாங்க, அவங்க அவங்களே காரை உடைக்கிறாங்க, அவங்கள வெட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. அதை கடந்து உண்மையான போராளிகளாக களத்தில் இயங்கக்கூடிய நாம் பார்க்குற ஒரு கஷ்டமான, அதுவும் ஒரு நெருக்கடியான பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் கூட அவன் குடும்பத்தை விட்டுட்டு, அவனுடைய வேலையை விட்டுட்டு, அவன் இந்த இந்து தேசியத்துக்காக வேலை செய்ய வரவனுக்கு அவனுக்கு லைஃப் த்ரெட் இருக்குது. அதன் அடிப்படையில் காவல்துறையே முன் உங்களுக்கு இது பிரச்சனை இருக்குங்க, உங்களுக்கு பிஎஸ்ஓ தரோம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கூட ரொம்ப நாள் முன்னாடி கேட்டபோது தயவு செஞ்சு வானான்னு. என்ன காரணம்னா, நாம் ஆட்டோவில் போகிறோம், ஷேர் ஆட்டோவில் ஏறி போகிறோம், பைக் ஓட்டிகிட்டு இருந்த காலத்தில் பைக்கில் அவரை வச்சுட்டு தான் போனோம். இந்த மாதிரி பல்வேறு சங்கடங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இதையும் மீறி பல பேருக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு தான் ஆகணும்னு காவல்துறை நெருக்கடி கொடுக்குறவங்களுக்கு கூட பல பேர் அன்னாடங்காட்சிகள். எனக்கு தெரிஞ்சு களப்போராளிகளாக இன்னைக்கு பிஎஸ்ஓட இருக்கிறவங்க காரில் போகிறவங்கிறது எண்ணிக்கை இப்போ வேணால் கொஞ்சம் லேசாக இதாக இருக்கலாம். ஆனால் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி 2021க்கு முன்னாடி வரைக்குமே ஷேர் ஆட்டோவில் போகிறவன், பஸ்ஸில் போகிறவன், அவனோட டூ வீலரில் போலீஸ்காரங்களை வச்சுட்டு போகிறவங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில போராளிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறவங்க அவங்களுக்கு டூ வீலர் கூட இருக்காது. அவங்க பஸ்ஸில் பொது போக்குவரத்தில் கிளம்பி போகிறவங்க, ரயிலில் போகிறவங்க, எலக்ட்ரிக் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, குறிப்பாக நம்ம பரமேஸ்வரன் நம்ம நங்கநல்லூரில் இருக்காரு, அவர் மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவங்க, 40 வருஷமாக அந்த சமுதாயத்துக்கு வேலை செய்கிறவங்க, அவங்களையும் நீங்கள் சூர்யாவையும் ஒரே தட்டில் வைக்கிறதுங்கிறது இதை போன்ற தன்னலமற்ற தியாகிகளை அவமானப்படுத்தும் செயல். இது இதை நானே ஒரு கேவலமாக ஒரு இன்சல்ட் டு த வாரியர்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, இப்போ இதில் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால இந்த ஒரு சிலரை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ அவங்க கூட டூ வீலரில் போனால் கூட அந்த காவல் செலவு, டீ செலவு என்ன செய்யறாங்களோ பாத்துக்கிறாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த போலீஸ்காரங்களை கண்ணியமாவும் நடத்துவாங்க. ஒரு சில பேர் மாதிரி கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்றது நான் 100% நம்ம ஆட்கள்ல நான் யார்த்தையுமே பார்த்தது கிடையாது. அவங்களும் நாம கண்ணியமா நடத்துறத பார்த்துட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அந்த காவல்துறையை அதே மாதிரி செயல்படுறாங்க. பட் இந்த ஆர்டிஐல உங்களுக்கு ஒரு 10 பைசா கூட அந்த குடும்பம் செலவு பண்ணல, ஒரே 1 ரூபா கூட அவங்களுக்கு செலவு பண்ணல. நல்ல வேலை. இன்ஃபேக்ட் போலீஸ்காரங்க எல்லாம் சூர்யாக்கும், ஜோதிகாக்கும், சிவகுமாருக்கும் நன்றி தெரிவிக்கணும். டெய்லி நீங்க வரும்போது ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க, அது அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லாம இருக்காங்களேங்கிறதுக்காக அந்த போலீஸ்காரங்க டெய்லி கார்த்தால வீட்டுக்கு கிளம்பும்போதும் போகும்போதும் சல்யூட் அடிச்சு நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதான் யதார்த்தமாக இருக்கும்னு பார்க்குறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒப்புக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை தாண்டி இது அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே ஒரு திரைத்துறையில் இருக்கிறவங்க, கருணாநிதிக்கு இருக்கக்கூடிய அதே பப்ளிசிட்டி மேனியாக்கு ஸ்டாலினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படியே உதயநிதி ஸ்டாலினுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதுனால தான் இப்போ யாருமே இல்லாத வீட்டுக்கும் ஒரு 4 பேரை போட்டு போலீஸ் பாதுகாப்பு. அதுக்கு பதிலாக அதே டி நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு, குற்றச்சம்பவங்களை தடுக்கிறதுக்கு இந்த காவலர்களை பயன்படுத்தி இருக்கலாம். அரசாங்கம் கண்டிப்பாக இதை முன்னெடுக்க வேண்டும். ஆர்டிஐயில் இதை விசாரித்த நண்பர் கிருஷ்ணமூர்த்திக்கு என்னுடைய பணிவான வணக்கம் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் போதை கலாச்சாரம், அதை ஒரு கல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கஞ்சா சாப்பிடாத இளைஞர்களே இல்லை அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்காக ஏதாவது நடந்துகிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த அளவிற்கு அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் கஞ்சா கிடைக்குது. அதாவது டாஸ்மாக எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கிறது போய் அதை தாண்டி அதை விட இன்னும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு போதை வஸ்துவாக கஞ்சா இருக்குதுன்னு பார்க்குறோம். இது 1.0, 2.0, 3.0, இப்போ 4.0 நடந்துகிட்டு இருக்கு கஞ்சா வேட்டை அப்படின்னு காவல்துறை சொல்கிறது. ஆனால் கோர்ட்டும் அப்பப்போ கூப்பிட்டுது. அதே போல் பல சட்டவிரோத சம்பவங்கள், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த போதையினால் நடக்குது. இதை பலரும் இப்போ பேச ஆரம்பித்ததுனால திடீர்னு சர்வாதிகாரியாக மாறி
நேற்று அதாவது சீஃப் செக்ரட்டரி உங்களோடலாம் ஒரு மீட்டிங் நடந்திருப்பதாகவும் அந்த மீட்டிங்கில் நீங்கள் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறதாரு, முதல்வர் போட்டிருக்காரு, நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், யார் இருந்தாலும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்லாம் பார்க்காதீங்க, எல்லார் மீதும் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கஞ்சா வேட்டை எப்படி 4.0 அதே மாதிரி இவர் எத்தனாவது முறையாக சர்வாதிகாரியாக மாறி இந்த உத்தரவு போட்டிருக்காருன்னு தெரியல. இந்த செய்தி எப்படி பார்க்கறது? இந்த சர்வாதிகாரியானோடனே எனக்கு இந்த சார்லி சாப்ளின் ஹிட்லர் மாதிரி மீசை வச்சுட்டு வருவார் பார்த்தீங்களா, எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி கையை வச்சுட்டு இந்த பீகார் பார்ப்பனர் சொன்னதுனால நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், கட்டுப்பாட்டுடன் இருங்கள், இல்லை என்றால் அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டல் விட்ட வீடியோலாம் நம்ம பார்த்து இப்போ அதை நம்ம ரொம்ப சீரியஸாக நினச்சோம். இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஜெயலலிதா ஒரு டஃப் டாஸ்க் மாஸ்டராக இருந்ததுனால, அது உள்கட்சி விஷயத்திலையோ நிர்வாகத்திலையோ இருந்ததுனால அப்படி இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு யாரோ இவர் தூக்கத்தில் எழுப்பி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, உள்கட்சியிலையும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரே மேடையில் ஏறி நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூங்கியே நாளாச்சுங்கிறதையும் பார்த்தோம். அதே வரிசையில் தான் இவர் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நான் சொல்கிறது அவர் கிண்டல் பண்ணவோ இதுக்கோ இல்லை, நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன். அதே மாதிரி சீரியஸாக கிண்டல் பண்ணுறீங்க, நான் சீரியஸாகவே சொன்னேன், அது கிண்டல் பண்ணல, நான் நிஜமாகவே சொல்கிறேன். ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய திறமை என்னங்கிற அளவுக்கு போயிட்டு கொஸ்டினபிள் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. உடனே நம்மளையும் யாராவது பார்த்துட்டு ரெட் பிக்ஸ் ஃபீலிக்ஸ் மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரியும் காவல்துறை பாஞ்சு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, 40 கோடி ரூபாய்க்கு நமக்கும் பணத்தை கொடுத்துட்டு நம்ம மேலே வழக்கு போட்டாங்கன்னா பரவாயில்ல, நாமளும் பிச்சைக்கார பையன் அன்னாரங்காட்சியாக இருக்கும். ராமகோபாலன் சிஷியனாக இருந்தால் என்னவா இருக்கும், அவ்வளோதான் மடிப்பிச்சு எடுக்கிறேன் பாரு அவர், நாம் அதை சொல்லாமல் செய்கிறோம். அதனால வழக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம் அவர் ரொம்ப கிண்டல் பண்ணுறோங்கிற மாதிரி யாராவது நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு தான் இந்த கேவிட்டியை நான் போட்டு வைக்கிறேன். பார்க்குற அதிகாரிகளும் இதை பார்த்து சரி பழிச்சு போகிறான்னு விட்டு போடுவான்னு வச்சுங்க. இவர் கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், இவருக்கு ஒரு நிர்வாக ஒரு ஆளுமை திறனோ நிர்வாக பண்போ தலைமை பண்போ இருக்காங்கிறது இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா நான் எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை, அதிகடுமையான எச்சரிக்கை, தீவிர எச்சரிக்கை இப்படி தான் போதே தவிர இவங்க ஒரு தடாலடியான செயல்பாடு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் இப்போ சொன்னீங்களே யாராக இருந்தாலும் நடவடிக்கைன்னு, இதில் ஜாஃபர் சாதிக் உட்படன்னு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அமீர் எக்ஸப்ஷனில் விட்டார் போல இருக்கு. அதனால தான் அமீர் வெளியில் நான் தமிழன் நீட்டுக்கு எதிராக போராடுறேன். ஐயோ பாருங்க, பிளேயிங் டு தி டிஎம்கேங்கிறதுக்கு அமீர் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறான் பாருங்க இந்த ஆளு. நான் நீட்டுக்கு என் பொண்ணு நீட் எழுத வானான்ட்டேன். அப்போ ஓட்டு போட போகும்போது என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க சம்சாரத்தை எப்படியும் மூஞ்சியை காமிச்சு தான் இருக்கணும். அப்போ ஓட்டே வேணாம், ஜனநாயகமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. தாலிபான் ISIS ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அமீர் முடிவு பண்ணிட்டாரான்னு தெரில. அவர் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஆனால் இதில் கோட்டையில் போட்ட கூட்டத்தில் டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு சீஃப் மினிஸ்டர், கமிஷனர் சென்னை சிட்டி போலீஸ் இவங்கெல்லாம் கலந்துட்டுருக்காங்க இந்த கூட்டத்தில். ஆனால் இது மே 11 நினைக்கிறேன் இதை நடந்த கூட்டம். ஆனால் இதே கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அப்சர்வேஷனையும் சொல்லி அவங்க கவர்மெண்ட்டுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குழுவெல்லாம் போடுறீங்க, இது கமிட்டி கவர்மெண்ட். இந்த கமிட்டி கவர்மெண்ட் இது போதையை ஒழிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி, எப்படி HRNCக்கு ஒரு கமிட்டி, லேபருக்கு ஒரு கமிட்டி, இந்த கமிட்டியோட முடிஞ்சு போச்சு. இந்த கமிட்டி கூடுறானா இல்லையா, அவன் போய் மிக்சர் சாப்பிட்றானா, அதெல்லாம் இவங்க எதையுமே நோ ஃபாலோ அப். கமிட்டி போட்டால் இந்த கமிட்டி வேலை செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு இதில் போகும்போது அதுக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கூப்பிட்டு என்ன சொல்கிறான், நீ கமிட்டி போட்டியே, இல்லைங்க அது போலீஸ், அந்த கமிட்டியை போலீஸ் கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யுதுங்க, இதுக்கு நீ என்ன உனக்கு நீ இதுக்கு செக் அண்ட் பேலன்ஸுக்கு என்ன வச்சுருக்க, இதை நீ கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவை போடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயமே என்ன வருதுன்னா, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சில இந்த ட்ரக் பெடலரோட இருக்காங்க, 2 பேரும் ஹேண்ட் அண்ட் கிளவா ஒண்ணுக்குள்ள ஒன்னா போறதுனால இவங்களை கண்காணிக்க ஒரு உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை போடுங்கிறாங்க. அப்பா அந்த எனக்கு என்னன்னா அந்த உயர் அதிகாரியை கொண்ட குழு அந்த ட்ரக் பெடலரை பிடிக்கிறதுக்கா இல்லைன்னா அவங்களுக்கு உடனடியா இருக்கிற போலீஸை பிடிக்கிறதுக்கா,
இந்த கன்ஃபியூஷன் ஜனங்களுக்கு இயல்பாக வரக்கூடியதுதான். நாம் ஒன்றும் காவல்துறையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலை. இருந்தாலும் இப்போ அந்த கோர்ட்டு இந்த அளவுக்கு சொல்லும்படியாக வச்சிருக்கு அப்படின்னா அப்போ இவங்களுடைய நிர்வாகத்திறன் எந்த அளவுக்கு இருக்குது, இதை பற்றி தமிழ் ஊடகம் என்னைக்காவது விசாரிச்சிருக்கா? அதை விட்டுட்டு இவனை என்ன பண்ணுறானுங்க இந்த பயலுக, மோடி 300 சீட்டை தாண்டுவாரா, இந்த டேஸ்ட்டில் இவ்வளவு சீட்டுக்கு நடந்திருக்க, இதில் வந்து 10 சீட்டில் கூட பிஜேபி ஜெயிக்காது, தோத்தே போயிடுவாங்க. இவங்க ஆசையெல்லாம் உட்காந்து பேசி சுயன்பம் காண்றானுங்க இந்த கும்பல். மாறாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும், மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்படி சொல்லியிருக்கு, இது அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு, இதில் ஃபாலோ அப் என்ன அப்படின்னு ஒரு ரிட்டையர்டு இவரையோ போலீஸையோ இவரையோ கூப்பிட்டு, ரிட்டையர்டு ஹை அஃபிஷியல்ஸ் ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸை கூப்பிட்டு, ஓய்வு பெற்ற நீதிபதி, அதோடு இல்லாமல் நிஜமாகவே சமுதாயத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்களையும் ஆளுங்கட்சி தரப்பு எதிர்கட்சி தரப்புலேருந்து இவங்க கூப்பிட்டு ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சுருந்தாங்கன்னா அறிவுபூர்வமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்களும் உடனே நீங்களும் நினைக்கலாம், பார்க்குற நேயர்களும் நினைக்கலாம், அறிவுக்கும் தமிழ் ஊடகத்துக்கும் என்னையா சம்பந்தம், அவன் தான் முன்கள பணியாளராக அவன் காலை கழுவி குடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் யாராவது ஒத்தனாலும் இதை பார்த்து திருந்த மாட்டானாங்கிற நப்பாசையில் சொல்கிறோம். இது இந்த ட்ரக் மாஃபியாங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு இதாக இருக்குது. சைதாப்பேட்டையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்துலேயே ஒரு கொலை, வீடு பூந்து ஜன்னலை தட்டி கீழே வர சொல்லு அவனு சொல்லி மனைவிக்கு எய்த்தாப்லேயே மனைவி குழந்தைக்கு எய்த்தா மாதிரியே அவனை தீர்த்து கட்டுறாங்க. அக்ராஸ் த ஸ்டேட்டு புருஷனை பொண்டாட்டி கொல்றது, பொண்டாட்டியை புருஷன் கொல்றது, இந்த மாதிரி இதுக்கு காரணமே இது கள்ளக்காதலுக்கான்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்க பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எஸ்பி 32 வழக்கு சம்பந்தமாக பெரிய பகுப்பாய்வு சொல்லியிருக்காரு. எதனால அந்த கொலை நடந்தது, நீங்க ஒட்டுமொத்தமாக போதைக்காக அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு. பட் லா அண்ட் ப்ராப்ளமே நடக்கக்கூடாதுங்கிறதான காவல்துறையோட. அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்க, அது போதைனால நடக்கலைங்க, இது கள்ளக்காதலால நடந்துங்க, இது திருமணம் கடந்த உறவுனால, சுபவியும் கொஞ்சம் குஷிப்படுத்தணுங்க, திருமணம் கடந்த உறவுனால நடந்ததுங்க அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, வாய்க்காக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது வெறும் வாய்ச்சவடால் வட சொல்ற ஆட்சியா இல்லாமல் இவங்க கொஞ்சமாவது களத்தில் இறங்கி தமிழக முதல்வர் செயல்படுத்துவார்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்புறதை பார்த்தே யாராவது நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது. தமிழக முதல்வர் நமக்கான முதல்வர் வேலை செய்வார்னு நம்புவோம். 2016 ஆகஸ்ட் 2022 வரைக்கும் 431 பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. மோடி ஆட்சியில் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு பார்க்கிற நேயர்கள்லாம் நினைக்க வேண்டாம். இது கேரளாவில் பினராயி விஜயன் தலைமையிலான ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள், அதாவது இந்த பாம் பிளாஸ்ட்டுங்கிறது என்னென்னா நாட்டு வெடிகுண்டு மாதிரி விட்டு இவங்களே கண்ட்ரி பாம் தயார் பண்ணி போடுவாங்க, அதுலேயும் ஒரு 2-3 பேரை கொல்லுவாங்கன்னு வைங்களேன். இது போன்ற பயங்கர சம்பவங்கள் நிறைய கேரளாவில் நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 162 கேஸ் மட்டும்தான் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க. 205 கேஸ் லேக் ஆஃப் ப்ராக்ரஸ் இன் தி ப்ரோப் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை மனோரமா நியூஸ் தான் இந்த நியூஸை அவங்க எத்தனை கேஸ் நடந்திருக்கு, இது என்னென்ன அதோடைய டெவலப்மெண்ட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் 431 கேஸில் பெரும்பாலான வழக்குகளில் 90% தெர் இஸ் நோ கன்விக்ஷன், நோ இன்வெஸ்டிகேஷன், நோ ப்ராக்ரஸ். என்ன சரி, ஏன் இப்படி அப்படின்னு அவங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இதில் பெரும்பாலும் கம்யூனிஸ்ட்காரனாக இருக்கிறார்கள், அதுதான் காரணமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ரொம்ப பிடிச்ச சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இந்த கம்யூனிஸ்டுகள் மாதிரி கைவாளித்தனம் பண்ணுறவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. நம்ம ஆட்களுக்கு பெரும்பாலும் இது தெரிஞ்சிருக்கும். பல மேடைகளில் ராமகோபாலன்லேருந்து என்ன வரைக்கும் எனக்கு அப்புறம் அடுத்த வரக்கூடிய தலைமுறையில் கூட பேசினது தான். இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. நம்ம ஊரில் நின்றுட்டு நெல் கொள்முதல் விலையை ஏற்றுமா, அதே ட்ரெயினை டே எக்ஸ்பிரஸை பிடிச்சி காலையில் 10 மணிக்கு அங்கே கும்பகோணத்துலேயோ தஞ்சாவூர்லேயோ மாயாரத்துலேயோ போராட்டம் நடத்திட்டு டே எக்ஸ்பிரஸ் பிடிச்சி எக்மோரில் இறங்கி 5 மணிக்கு அதே 15-20 பேர் அதே செங்கொடியை நட்டு அரிசி விலையை குறை அப்படிமா, அங்கே நெல் கொள்முதல் விலையை ஏற்று. அதே மாதிரி தான் கரும்புக்கும், கரும்பு விலையை கொள்முதல் விலையை உயர்த்துமா, இங்கே அத்தியாவசிய விளைபொருட்கள் விலை ஏறியுள்ளது, ஜீனி விலையை குறைன்னு பேசுவான். அரிசியில் நெல்லில் இருந்தானடா அரிசி வருது, கரும்புல இருந்தானடா சக்கரை வருது. அதெல்லாம் இல்லாமல் அவங்க நடைமுறைக்கு ஒவ்வாமல் தே லிவ் இன் ஃபூல்ஸ் பேரடைஸ். அவங்களுடைய உலகமே தனி, கம்மிகளின் உலகமே தனி உலகம் அவங்க.
அப்பேற்பட்ட கம்மிகள் வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து ஜனநாயக பண்பு கொஞ்சம் கூட இல்லாத, ஜனநாயகப்படுத்த வேண்டும் மனிதர் அவனுக்கு வார்த்தைகள் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வர்க்க போராட்டத்தில் நாம் அனைவர்களும் ஜனநாயகத்தன்மையை அவர்களுக்கு நாம் புகட்ட வேண்டும். அதாவது அந்த கலாச்சார விழுமியங்கள் என்னென்னமா சொல்லுவானுங்க இந்த பயலுங்க. அந்த சொல்லி நம்மளை அதிர்ச்சி அடையான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே போய் அவனை காலை வெட்டுறது, நரம்பை வெட்டுறது, அவனை கையை வெட்டுறது, இது தொடர்ந்து இது செய்யக்கூடியது தான். இது வந்து நீங்கள் அக்ராஸ் த கண்ட்ரி எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கோ, நக்சல் பாரிகளே கம்யூனிஸ்டோட இன்னொரு வெர்ஷன் தானேங்க. நான் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன், இந்து தீவிரவாதம் அப்படின்னு ப. சிதம்பரம் மினிஸ்டராக இருக்கும்போது சொன்னபோது, நீங்கள் காவி கொடி இயக்கம் யார் வச்சிருந்தாலும் அது இந்து அவங்க எல்லாரும் குழப்பிக்கிறாங்க. குழப்பல, தெளிவாக தான் இருக்காங்க. நம்மளை வேணும்னு நம்மளை போட்டு பார்க்கறதுக்காக இந்து மகாசபை வேற இல்லை, ஆர்எஸ்எஸ் வேற இல்லை, எல்லாருமே இந்த காவி தீவிரவாதத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா, அப்போ இந்த கம்யூனிஸ்ட்காரருக்கு நான் கேட்டது, அப்போ இவங்க இருக்காங்க, மாவோயிஸ்ட் இருக்காங்க, நக்சல் இருக்காங்க, அவனும் கம்யூனிஸ்ட் கொடி வச்சிருக்காங்க, 2 பேருக்கும் ஒரே புக்கு தான், ஒரே புக்கு தான். அப்போ நீ அந்த கொலைக்கு நீ தானே உடந்த, அந்த சித்தாந்தம் தானே உடந்த, அப்போ நீ தானே கொலைகாரன் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவர் அதுக்கப்புறம் அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் மீ அதை கொஞ்சம் மாற்றி இது பண்ணுறாரு. இதை ஏன் சொல்கிறேன்னா, மாவோயிசமாக இருக்கட்டும், நக்சல் பாரிகளாக இருக்கட்டும், இவங்க வந்து இந்த அழித்தொழிப்பு இயக்கத்தில் இவங்க ரொம்ப தெளிவாகவே செயல்படக்கூடியவங்க. ஜனநாயகத்தை இவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. பெயரளவில் தான் ஜனநாயகம்னு இருக்கும். அது வந்து ஜனநாயக மாதர் சங்கம், ஜனநாயக மாணவர் சங்கம், இப்படிலாம் அட்லீஸ்ட் நம்ம செயலில் தான் இல்லை, சித்தாந்தத்துலாம் இல்லை, பேர்லையாவது இருக்கட்டுமே அப்படின்னா அதுலையாவது நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்குமே அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் இந்த கம்யூனிஸ்டுகள். இவங்க இதே வேலையை தான் வெஸ்ட் பெங்காலில் செஞ்சாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, மம்தா பானர்ஜியை தரன்னு இழுத்துட்டு போனது தான். மம்தா மேலே எனக்கு 1000 இது உண்டு, அவங்கள மம்தா பேகம்னு கூட நம்ம கிண்டல் அடிக்கிறோம், அதுவும் உண்மை. அதே நேரத்தில் இந்த மம்தாவை கொடுமைப்படுத்தினதும் உண்மை, இரண்டுமே உண்மை. அதே மாதிரி கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிசம் தொலைத்தெறியப்பட்டு விட்டது. எப்படி ஆனி ஃப்ரெஞ்சை வச்சு இந்த ஹேர் ரிமூவராக யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி அங்கே ஆனி ஃப்ரெஞ்சா பிஜேபியும் இவங்களும் நம்ம மம்தா பானர்ஜியும் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அங்கே தொலைத்தெறியப்பட்டு விட்டது. கேரளாவிலையும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு கம்யூனிஸ்டே முடிவு பண்ணிட்டாங்க போயிருக்கு. ஏன்னா கொடியேறிய பாலகிருஷ்ணன் மூத்த தலைவராக இருந்தவர், அவர் போயிட்டார். இப்போ இருக்கிறது இவர் தான், பினராயி விஜயன் மட்டும்தான். இந்த கட்சியே நாளைக்கு வந்து ஒரு ஐயுஎம்எல் மாதிரியோ இல்லை ஒரு எஸ்டிபிஐ மாதிரி மாறிடுமோன்னு கம்மிகளுக்கே ஒரு அச்சம் இருக்குது. என்ன காரணம்னா, பினராயியோட மருமக பிள்ளை அடிக்கடி துபாய் போகிறாரு வராரு. ரியாஸ் சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, என்னன்னு ஞாபகம் இல்லை. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கேன், அதை சரி பண்ணிக்கணும். நான் அது பேரை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் வந்து அடிக்கடி துபாய் போகிறாரு, அவருக்கான லீனியன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே செதஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற கவலை கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே இருக்குது. அதை தாண்டி அவங்க வந்து அங்கே அவங்களுடைய செயல்பாடுகளும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலேருந்து நகர்ந்து வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தீவிரவாத தன்மை வந்து இன்னும் பினராயி விஜயனுடைய ஆட்சி காலத்தில் இருக்குங்கிறாங்க. இப்போ பல்வேறு கொலைகள், அது ஒரு படமே வந்து சந்திரசேகர், ஒரு 50 சந்திரசேகர் 52 அந்த படமே ஒன்று வந்து அவங்களுடைய எந்த அளவுக்கு கொடூரமானவங்கிறதுக்கு, அதாவது சின்ன குழந்தைங்க, பெண் பிள்ளைகள், அந்த கட்சியிலேருந்து விலகினாருங்கிறதுக்காகவே அவர் நீ எங்களுடையதான் காலம் முழுக்க இருக்கணும், திராவிட கட்சிகளே பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவங்களுடைய திராவிட கட்சியிலேயே இந்த மாதிரி கட்சி மாறினா ஒன்று அவனை என்ன பண்ணுவான், கேஸ் போட்டு வம்பு இழுப்பான், இல்லை போலீஸில் இது பண்ணுவான். ஆனால் கொலைங்கிற அளவுக்கு போகக்கூடியது இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை கொண்டது இந்த அழித்தொழிப்பு இயக்கம்னே அவங்க வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க. அமைச்சர் மானியே லிஸ்ட் போட்டு நாங்கள் எப்படி கொலை பண்ணுவோம்னு கூட பொதுக்கூட்டத்திலேயே பேசியிருக்காரு. ஏற்கனவே அந்த இது இருக்கு, அவங்களுடைய கலாச்சார அவங்களுடைய கடந்த காலத்தை பற்றி அவரே தன்னை அறியாமல் பேசினது எல்லாமும் யூடியூப்லேயும் அவைலபிள். அதனால இது வந்து அவங்க செங்கொடி அப்படிங்கிறத, அவங்க செங்குருதியை வந்து ஓனாய் கூட்டம் மாதிரி குடிக்கிறதுல ஒரு குறியா இருக்காங்க. இதை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது எடுத்து செல்லப்பட வேண்டும். நம் பாரத நாட்டிலிருந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்றைக்கு, இந்த சித்தாந்தமானது என்றைக்கு துடைத்தெறியப்படுகிறதோ அந்த நாளே பொன்னாள், பாரத நாட்டிற்கு பொன்னாள்.
சாதாரணமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாதிரி விமர்சிக்கலாம். அப்படி இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எடுத்த அந்த நிலைப்பாட்டை அவர்களை விமர்சிக்கக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சரியாகவே இருக்கும் அப்படின்னு சாதாரண மக்கள் கூட நினைக்கிறாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம்ப்பா, அது என்ன சொல்லுதோ அதுதான் அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இந்த லிக்கர் கேட் ஸ்கேமில் மாட்டினார். இடி அவர் மீது கிட்டத்தட்ட 7 முறை அவர் மீது சம்மன் கொடுத்தும் ஆஜராகாமல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு டைமில் 8வது முறையான அந்த சம்மனில் போய் பண்ணார். பிறகு அவர் மீது விசாரணை நடத்தி கைதும் செய்தார்கள். இப்போ என்னென்னா அந்த அவர் நான் எலெக்ஷனுக்கு நான் கேம்பெயின் போனோம், என்னை தடுத்து நிறுத்தி விட்டு ஆளுங்கட்சி இந்த இடிலாம் சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் கேம்பெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி திரும்ப ஆஜராகலாம் அப்படின்னு. இப்பொழுது அவர் வெளியில் வந்த உடனே இந்த குற்றச்சாட்டுக்கு சம்மந்தப்பட்டவர்கள்லாம் சந்திக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் இறங்கின உடனே இந்த கேஸில் இவருக்கு முன்னால் கைதான சஞ்சய் சிங்கை கட்டி பிடிச்சி ஆரத்தழுவி இருந்தார். அவரோடு தான் பல கேம்பெயினுக்கும் போராதுங்கிறத பார்க்குறோம். அதை விட அவர் கேம்பெயினில் அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஓட்டு போட்டீர்கள் என்றால் நான் மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படாது, அதனால் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறாரு. இது குறித்து ஒரு நேர்காணலில் மத்திய உள்துறை அமைச்சர் பேசும் பொழுது, ஒரு கோர்ட்டு எந்த அடிப்படையில் ஜாமீன் கொடுத்துருக்கு, அந்த ஜாமீனுக்கு எதிராகவே ஓட்டு போட்டால் நான் உள்ளே போக வேண்டாம்னா இது அரசியலமைப்பையும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையுமே இது கேள்விக்குள்ளாக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை குறித்தெல்லாம் துஷார் மெஹ்தா அவர்கள் ஒரு ஹியரிங்கில் பேசும் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பந்தமான தீர்ப்பை குறித்து பொது வழியிலே யார் எப்படி விமர்சித்தாலும் கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவங்களுடைய துணியில் பேசியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதில் கோர்ட் இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு பற்றி நாங்கள் சொல்ல முடியாது, என்ன வேணால் பேசிக்கிட்டோங்க பொது வழியில் அப்படிங்கிறது எதனால் அப்படி சொன்னாங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது, ஜூன் 2 நீங்கள் வந்துருங்க உள்ளே திரும்பி வரணும் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா, எனக்கு ஓட்டு போட்டால் வந்துருங்க அப்படின்னா எல்லாருமே சட்ட புஸ்தகத்தை வச்சு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்களா இல்லை பேலட் பாக்ஸ் வச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்களா? இது அடிப்படையான கேள்வி. இதை மனசில் வச்சு தான் இவரும் உள்துறை அமைச்சர் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் எதனால் அப்படி சொல்லலைங்கிறது தெரியல. சட்ட அறிஞர்கள் தெரிஞ்சவங்கன்னா இதை சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு அடிப்படை நேர்மையே இல்லாமல், படித்தவன்னா பண்புள்ளவனாக இருப்பான், படித்தவனா விவரமாக இருப்பான், படித்தவனா தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்ம சொசைட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நீர்த்து போவதற்கு, எராடிகேட் ஆகிறதுக்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கின படித்தவங்க, பி சிதம்பரம் போல, பி சிதம்பரம் இவங்கள மாதிரி இவங்கெல்லாம் படித்தவங்க. இவங்கெல்லாம் அதுக்கு தான் பாரதி இவங்களை பார்த்து சொல்லியிருக்காமல இருக்கு, போவான் போவான் ஐயோன்னு போவான், படித்தவன் சூதும் வாதும் செய்தால் ஐயோன்னு போவான்னு சொல்லியிருக்கிறது பாரதி. இது உங்களை மனசில் வச்சு தான் 100 வருஷம் முன்னாடியே யோசிச்சு 120 வருஷம் முன்னாடியே எழுதிட்டு போயிட்டாமல இருக்கு. இதில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, லாலு பிரசாத் யாதவ் பெரிய ஒரு டிகிரி வாங்கினவர் கிடையாது, ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. அவருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போகும்போது வேற ஒருத்தர் சிஎம்மா, அது மனைவியாக இருக்கட்டும் எதாவனா இருக்கட்டும் நியமிச்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போனார். அதே மாதிரி ஹேமந்த் சோரன் இப்போ அவர் சகோதரர் யாரோ ஒருத்தர் அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளை யாரோ ஒருத்தரை நியமிச்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறார். தமிழ்நாட்டில் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவங்க பெங்களூரில் பரப்பன கிரகாரா இதில் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அவங்க அவங்கள அதுக்கு முன்னாடியே கூட வேறு சில இதில் விசாரணை கைதியாக போகும்போது கூட ஓ பன்னீர்செல்வத்தை தான் சிஎம்மா இது பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வழக்கு எப்படி போகும், அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பதவியை விட்டு நான் நவர மாட்டேன். இந்த பதவிக்கு இதனால் கேவலம் வந்தாலும் கவலை இல்லை. நான் ஐ ஒன்ட் பி எ ட்ரெண்ட் செட்டர். நான் சாதாரணமாக இந்த மரபை நான் கடைபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சட்டம் வேறு, மரபு வேறு. யாராவது நீ சோத்து கையால் தான் சோறு திங்கணும், பீச்சாங்கையால் திங்கக்கூடாதுங்கிறது சட்டம் இல்லை. ஆனால் அது மரபு. இந்த மரபை தான் நம்ம கடைபிடிக்கிறோம்.
இந்த மாதிரி ஒரு மரபுகளை கூட நான் கடையே பிடிக்க முடியாது, நான் பின்பற்ற முடியாது, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் ஆணவத்தோட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. அரவிந்த் கெஜ்ரிவாலோட செயல்பாடு கிட்டத்தட்ட இது நான் வந்து ஒரு ஆணவத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். அதை விட இன்னும் ஒரு விபரீதமான இதாக இவ்வளவு இதுவும் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அவரை பற்றின எந்த விதமான இதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்லி டைரக்ஷன்ஸும் கொடுக்கல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சட்டத்தை தாண்டி இதையே பேலட் பாக்ஸுக்கு தன்னை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்நோக்கத்தோட பேசுகிறாரு. இது நடுப்புற இது வந்து இவ்வளவு சீரியஸான விஷயங்கள் இருக்கும்போது நேற்று என் நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு இது பண்ணும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அதெல்லாம் சொன்னான். ஏன் அவர் ராஜினாமா பண்ணல, ஜெயலலிதா கூட ராஜினாமா பண்ணாங்க, பீப்புள் மேண்டேட் ரொம்ப இதாக இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங் லீடராக அறியப்பட்ட ஜெயலலிதா, அதுக்கப்புறம் லாலு, இந்த உதாரணத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கூட இது பண்ணல. உனக்கு நெருக்கமான நண்பர் தானே அண்ணன் ஹெச் ராஜா, எனக்கு என்னமோ ராஜாவை பற்றி ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டான். ஏன் ராஜாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது தீர்ப்புக்கு, அது கோர்ட்டு தீர்ப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கன்ஃபியூஸாக இல்லை, எனக்கு அது புரியல எனக்கு. ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு கிராமத்தான், ஒரு பெரிய அளவில் சிட்டி எக்ஸ்போஷர் கிடையாது. அவர் ஃபோன் பண்ணவர் ஒரு மேட்டுக்குடி மெத்த படித்தவர், நானும் ஒரு ஏழை விவசாயியின் மகன், நானும் ஒரு விவசாயி. அதனால் அது என்ன அப்படிங்கிறது இட் இஸ் பிரிக்கிங் மை மைண்டு. ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா நேயர்கள் அதை கமெண்ட்டில் ஹெச் ராஜாவே எதுக்கு சொன்னான், ஹெச் ராஜா எப்படி இருக்காருன்னு கேட்டு சட்டுன்னு ஃபோனை வச்சுட்டான். திரும்பியும் ஃபோன் போட்டேன், அவன் எடுக்கலை. இனிமேல் எப்போ கூப்பிட்றானோ அப்போ தான் அவன்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா நேயர்களாவது இதை நமக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் கெஜ்ரிவால் வந்து இதில் விதி மீறல் அப்பட்டமாக செய்கிறாரு அப்படிங்கிறதா வெகுஜனங்களுடைய பார்வையில் இருக்குது. ஆனால் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை போய் விமர்சிக்கிற தகுதியோ அருகதையோ எண்ணமோ சிந்தனையோ நமக்கு கிடையாது. நீதிமன்றம் தான் உச்சபட்ச, அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஏன் ஹேமந்த் சோரனுக்கு வந்து பெயில் கொடுக்கல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அவருக்கும் தேர்தல் இருக்குது, அவரும் பிரச்சாரத்துக்கு போனோம், அவரும் ஒரு அரசியல்வாதி, அவரும் முதல்வராக இருந்து போனவர். அதே மாதிரி அந்த கவிதா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஏன் இந்த இது கொடுக்கல? செந்தில் பாலாஜிக்கு ஏன் கொடுக்கலன்னு அடுத்தது இல்லை, அது தெரியல. அந்த மாதிரி அதுக்கு தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பு நீதிமன்றத்துக்கு இது, அதாவது இன்னொரு தீர்ப்பு. இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி பார்த்தோம். இதுலேயே இன்னொரு தீர்ப்பும் ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுறதை வந்து, அதாவது சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்துருச்சுன்னா இடி அவங்கள அரெஸ்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுன்னா எங்களுடைய முன் அனுமதி வாங்கணும்னு. இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க, மல்லையா வெளிநாட்டுக்கு தப்பிட்டார், மெகுல் சோக்சி வெளிநாட்டுக்கு போயிட்டார், நீரவ் மோடி போயிட்டாருன்னு. இப்போ இடி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா அப்போ இந்த கோர்ட்டு என்ன செய்யும் அப்படிங்கிறத என்னை போன்ற ஒரு எளிய பிள்ளைக்கு அந்த கேள்வியாக. நீங்களும் ஒரு ஸ்கூல் வாத்தியார் பையன், விவசாயி தானே நீங்களும், அதனால் நமக்கு அது தெரியல, புரியுது. அதனால் ஆனால் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கும்போது தான் பல குற்றவாளிகள் வெளிநாடு போகாமல் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா, பொலிட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமையை ஏற்படுத்தும். இப்போ மீண்டும் எப்படியும் மோடிஜி தான் பிரதமராக வரப்போகிறாரு. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்களெல்லாம் கைது பண்ணாத, நீ வந்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணு, அவங்க என்கொயரிக்கு வந்துட்டாலே அவங்க வந்து இந்த சட்டத்துக்கு இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துடுறாங்கன்னு அர்த்தம். அதனால நீ அவங்கள கைது பண்ணவங்க, தனியாக கைது பண்ணவங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதையோட சேர்த்து எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அதாவது ஆளும் கட்சியுடைய ஒரு இன்னொரு விங்காக இடி செயல்படுதுன்னு ஒரு பக்கம் விமர்சனம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் மீது கேஸ் இப்போ இடி ஃபைல் பண்ணால் கூட என்ன கேட்காம அரெஸ்ட் பண்ணாதுன்னு கோர்ட்டு சொல்லுது. இப்போ அந்த இடி என்னதான் நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? கத்தி மேலே நடக்கிற மாதிரி அது இடிக்கும் சரி, ஆளுகின்ற அரசுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி, இது வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. அது செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த இடி ஆஃபீஸர்ஸ் மேலே தாக்குதல் நடந்தது. வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி இடி ஆஃபீஸர்ஸ் போகும்போதும் அப்படிங்கிறப்ப அவங்க என்னதான் எப்படி தான் நடவடிக்கை எடுப்பதுங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? அதுவும் அடுத்த ஒரு பிரச்சனையும் செந்தில் பாலாஜி கைதுலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்க, அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு,
அவர் செத்து இருந்தாருன்னா என்ன ஆகுறது? ஏன் வந்து ஆம்புலன்ஸில் அவரை, அதாவது தமிழ் ஊடகங்களும் சரி, அது திமுகவோட அஜெண்டாவை நிறைவேற்றுற இந்த ஊடகமும் சரி, அதில் போய் பங்கெடுத்து பேசுகிறவங்களும் சரி, என்ன சொல்கிறான் அதில், ஏன் அதில் வந்து அவங்க காரில் அழைச்சிக்கிட்டு போனாங்க, ஏன் அவரை வந்து ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு போகல, எங்க அவர் நல்லா தானேங்கிறது. அது வேறங்க, அவர் செத்து இருந்தா என்ன ஆகுறது? இவனுடைய உள்ள கிடக்கையும் இவனுங்க என்னெல்லாம் பேசுறானுங்க அவனுங்க. எனக்கு இது நடந்து 11 மாதம் ஆச்சு இந்த விவாதம் நடந்து. ஆனால் கண் முன்னாடி இப்போ நடந்த மாதிரி இவங்க பேசின பேச்செல்லாம் நமக்கு இது வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட் நிறுத்துதுங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது எப்படி நிறுத்துது, எதனால் வருது, இல்லை இதுக்கு வந்து மீண்டும் 3வது முறையாக மோடி 3 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வேறு ஏதாவது சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து இது, ஏன்னா குற்றவாளிகள் தப்பி ஓடிடக்கூடாது. அதே நேரத்தில் இதில் வந்து இப்போ ஈடி பிடிக்கிறவன்லாம் என்ன ரோட்டில் நடந்து போகிறவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறாங்களா, இல்லை லைசன்ஸ் இல்லைன்னு பிடிக்கிறாங்களா, சிக்னல் ஜம்பிங்க்கு பிடிக்கிறாங்களா? ஏற்கனவே அவனோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அளவில் தான் பார்த்துட்டு தான் இதை வந்து செய்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி 20 வருஷம் முன்னாடி, அவர் 2006 18 வருஷம் முன்னாடி, 2006 அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலராக இருந்தார். அப்போ அவருடைய பொருளாதார நிலைமை என்ன? இந்த 18 வருஷத்தில் இப்படி அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆகிருக்குன்னா அப்போ அவர் என்னென்னலாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு பவர்ஸை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு அவரை பிடிச்சி விசாரிக்காமல் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அவர்கிட்ட கிளி ஜோசின்னு தான் கேட்க முடியும். இல்லைன்னா ஒரு கிளியை கூப்பிட்டு வந்து அது சொன்னதுன்னா அதையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. அதுவும் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் தங்கர் பச்சானுக்கு கைது பண்ண மாதிரி இதையும் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. இது சட்டத்தை எந்த அளவுக்கு மாற்றி சீரமைக்க போகிறாங்கங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் தான். நம்ம பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் அதெல்லாம் குறித்து பிரதமர் பேசி வந்தால் கூட, இப்போ இந்தி பெல்ட்டில் பேசும் பொழுது பல நேரங்களில் ஒரு இந்துத்துவ விஷயங்களையும் பேச வேண்டியதாக இருக்கிறது. என்னதான் வளர்ச்சி, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆம் வளர்ச்சி எங்களுக்கு வந்திருக்கு, ஆனால் நாங்கள் பாஜகவிற்கு ஓட்டு போட முடியாது. காரணம் என்னென்னா எங்களுடைய மதம் அதை அனுமதிக்காதுன்னு பலர் பேசும் பொழுது வேறு வழி இல்லாமல் சில மத சம்பந்தமாகவும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அரசியல்வாதிகளும் தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த வகையில் சில, அதாவது பிஜேபிக்கே தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சில இந்துத்துவ கொள்கைகளையும் பிரகடனமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பீகாரில் பேசும் பொழுது பசுவதை, ஏன்னா பீகார் அப்படிங்கிறப்பயே 2 விஷயம் நமக்கு வரும். அந்த மாடு சம்பந்தமாக அந்த தீவனத்தில் ஊழல் பண்ண லல்லு பிரசாத் ஒரு பக்கம், ஆனால் அந்த கிருஷ்ணருடைய அந்த வம்சமாக இருக்கக்கூடிய அவர்கள் பேணி காத்து இந்த விவசாயத்திற்காக நமக்கு கொடுத்த ஒரு கொடையான மாடு, அந்த கால்நடைகளையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பசு மாடுகளை குறிப்பாக நம்ம வந்து பூஜிக்கிறோம், அதை ஒரு தெய்வமாக பார்க்கிறோம். அந்த பசு மாடை வந்து யாராவது அவமதித்தால், அதை வந்து கொடுமைப்படுத்தினால், அவர்கள் அந்த கொடுமைப்படுத்துவர்களை தலையில் கட்டி தொங்க விட்டு உதப்போம் அப்படிங்கிறது மாதிரி அவரையும் அறியாமல் ஒரு ஆவேசமாக அமித்ஷா பேசியிருக்கிறார். திடீர்னு இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணம் என்ன? அதாவதுங்க, அமித்ஷாவும் இப்போ 50+, அவரும் ஒரு 55-60 வயசு நெருங்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த சித்தாந்தத்தில் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கக்கூடியவர். ஆர்டிகிள் 370 நீக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ அடுத்தது சிஏஏ இது பண்ணோம், அதையும் கொண்டு வந்துட்டோம். ராமர் கோவில் சொன்னோம், செஞ்சிட்டோம். இந்த பசுவதைங்கிறது ரொம்ப வருஷமாகவே ஜனசங்க காலத்திலேருந்து பிஜேபியோட கொள்கையாக, சங்கத்தோட சித்தாந்தமாக இது இருக்குது. இது பிஜேபிக்கு மட்டும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லாலு பிரசாத் யாதவ் கேளுங்க, இல்லைங்க எல்லாரும் வெட்டி தின்னுங்க என்ன சொல்லுவார். அவ்வளவு ஏங்க சீமான கேளுங்க, எடுத்துக்கலாம். சீமானும் ஈவேராவும் ஒண்ணு. ஏன்னா குடும்பத்துல ஒண்ணு போட்டோ மாதிரி நாங்க பாதுகாப்போம் மாதிரி. அதுக்கப்புறம் மாதிரி நாங்களும் அது வெட்டி திங்கிறதா வளர்த்ததே வெட்டி திங்கிறதா அப்படிமாரு. அதனால எப்படி வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல தலைவர்களாக இருக்கக்கூடிய, விவசாய பின்னணியிலேருந்து வந்திருக்கக்கூடிய கட்டிங் அக்ராஸ் த பார்ட்டி, நீங்கள் அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்கள். இல்லைங்க, அது நாங்கள்
சாப்பிடவே மாட்டோங்க, மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு தான் அவங்களுடைய இதுவும் இருக்கும். ஆனால் மகாத்மா காந்தி சொன்னதுலேருந்து நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ், இப்போ இருக்கிற இத்தாலி காங்கிரஸ் சொல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் அது காமராஜ் காலத்திலேருந்தே சரி, அவர் இருந்த வரைக்கும் கூட, அதுவும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது கூட அவங்க வந்து பசுவதையை பற்றி காங்கிரஸ் பல இடங்களில் பல்வேறு தருணங்களில், இல்லை கை சின்னத்துக்கு முன்னால் அவங்களுடைய சின்னமே பசுங்கன்று சின்னம். ஆனால் இந்திரா காந்தியை நான் ஜெயிச்சு வந்தா பசுவதை தடை சட்டத்தை அமல்படுத்துவேன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து தான் அவங்களும் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்தாங்க. அவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்து 2 வருஷம் காத்திருந்த இந்த சாதுக்களும் மடாதிபதிகளும் டெல்லியில் ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்பாடு பண்ணி இந்திரா காந்தியை வந்து அவங்கள அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டத்தை இது பண்ணோன்னா, அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, பிரதமரை நாங்கள் பார்க்கணுங்கும் போது மறுத்துடுறாங்க. காங்கிரஸோட கலாச்சாரமே ஏற்றி விட்டு ஏனையை உதைக்கிறது. இப்போ பிரதமராக்கின காமராஜையே கட்டி விட்டு நீக்கிறாங்க அந்த அம்மா. அதே மாதிரி பல்வேறு உதாரணம் அந்த அம்மாவுக்கு சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த இது தான் பசுவதைக்கு தடை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் பல்ட்டி அடித்து பேசினது. அப்போ என்ன ஆயிடுச்சு, டெல்லியில் இருந்த காமராஜர் வீட்டு ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்தவங்க, அங்கே போனது முழுக்க மடாதிபதிகள், சாதுக்கள், ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்தவர்கள், பழைய காங்கிரஸ்காரங்க, அந்த மாதிரி தேசிய நெஞ்சங்கள், அவங்க ஏற்பாடு பண்ணது முழுக்கவே அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஜனசங்கத்துக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ அந்த போராட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ வந்து அவங்க கோவத்தில் காமராஜ் வீட்டையும் முற்றுகையிடும்போது தீ வச்சு கொளுத்திட்டாங்க, காமராஜரை எரிக்க பார்த்த கட்சி அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கும்பல் அப்படிவாங்கல்ல. அது அவரை எரிக்க பார்த்தது வந்து நடந்த சம்பவம் உண்மை. அவர் எரிக்க பார்த்தது மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்தவர். நீ கட்சி தலைவரா இருக்க, நீ பிரதமருக்கு நீ இல்ல அழுத்தம் கொடுத்து செய்யன்னு சொல்லிருக்கணும், தேர்தல் வாக்குறுதியா நீ கொடுத்தது நீ அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அரசியலுக்கு வருவதற்கு ஒரு காரணமாகவும் காமராஜர் இருந்தாருங்கிற அந்த ஒரு உரிமையிலேயே அவங்க கேட்டது. அதை வந்து நான் ஆதாரபூர்வமா சொல்றேன். பாஞ்சஜன்யத்துல இல்ல ஆர்கனைசர் பத்திரிகையிலையோ இதுக்கான அந்த யாரு வந்து காமராஜ் வீட்டை எரிச்சாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டதுல A1 வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ்காரன். ஆனா இவனுங்க உர்ற புருடா இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவானுங்க, முருகன் அவர் என்ன சன்னியாசி மாதிரி தாடியோட இருக்காரு இல்லையா, ராஜீவ் கொன்ன முருகன் பாருங்க. இந்த முருகன் வந்து துறவி மாதிரி இருக்காரு. இந்த சன்னியாசி பயில பூரா RSS பிஜேபிங்க. ராஜீவ் காந்தியை கொன்னதே RSS பிஜேபி தான். அப்பொழுதுதான் பாஜக வளர முடியும் என்று சொன்னாங்க. இந்த மாதிரியும் சொல்லுவானுங்க பாருங்க, உருட்டுவானுங்க. ஏன்னா இது வந்து எனக்கு அண்ணன் இலகணேசன் இப்ப மணிப்பூர் கவர்னரா இருக்காங்களே, நாகாலாந்து கவர்னரா இருக்காங்களே, இந்த மணிப்பூருங்கிற பேர் என்னமோ எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால அண்ணன் இலகணேசன் வந்து ஹெச் ராஜாட்ட சொன்னாரு. ஹெச் ராஜாட்ட நான் கேட்ட போது, ஏண்டா ஏற்கனவே அண்ணன் கணேசன் சொன்னாரடா, அவரையே கேள்டானாரு. அவருக்கு வந்து அவர் தான் சொன்னது, ஆர்கனைசர்லையும் பாஞ்சஜன்யத்திலையும் இதோட அந்த இவரோட பேரே இருக்கு, அக்யூஸ்டு பேரு, ஹி பிலாங்ஸ் டு காங்கிரஸ் அப்படின்னு. இதை ஏன் இவ்வளவு விலாவாரியா சொல்றேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதியா கொடுத்ததை பிஜேபியும் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துருக்கு. அப்ப எந்த காங்கிரஸ்காரனும் அதை எதிர்க்க கூடாது. அதை தாண்டி நம்மளுடைய ஆதார கொள்கைகள் 5 கொள்கைகள், சீரான மதச்சார்பின்மை, ஆர்டிகல் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370, அதில் பசுவதையும் வருது. அதில் பசுங்கிறது நாம உடனே கேட்பான், ஏன் இப்போ காளமாடை நீங்கள் வதையை தடுக்க மாட்டீங்களா, எருமை மாடை வதையை தடுக்க மாட்டீங்களா, நீ வேணா எருமை பாலை கொடு உங்க குழந்தைக்கு, நாங்கள் வேணான்னு சொல்லலையே, நாய்ப்பால் வேணாலும் கொடு, பன்றிப்பால் வேணாலும் கொடு, நாங்க தடுக்கிறப்பா அது உண்மை. மத ரீதியான பிரச்சனையை கிளப்புறீங்க, பன்றிப்பால் அப்படின்னு. ஓ அது அவங்களுக்கு பிடிக்காத ஹராம் அது. அதனால நான் அதுக்குள்ளேயே போல. நான் அந்த மாதிரி குதர்க்கவாதம் பேசுறவங்களுக்கு சொல்றேன், நீ என்ன பால் வேணா கொடு, ஆனா நீங்க உங்க வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணும்போது என்ன பண்றீங்க, பன்னியா ஓட்டிட்டு போறீங்க, எருமாடையா ஓட்டிட்டு போறீங்க, காளமாடை கூட நீங்க ஓட்டிட்டு போறது இல்லை, பசுமும் கன்றியும் தான் ஓட்டிட்டு போய் பசுமாட்டை நம்ம தெய்வமாக கருதுறோம். நேத்தி ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன். இதுல நம்ம அது என்ன இதுங்க, அகோபிலம் தினசரி ஒரு பசு அந்த 8 படியோ 10 படியோ ஏறி உள்ள வருது. ஜனங்கள்லாம் 2 சைடும் இந்த பசுமாடு வரும்போது அதை கும்பிட்டு, அதை பின்புறத்தை தொட்டு கும்பிட்டு, லட்சுமி வாசம் செய்கிறதா இருக்கக்கூடிய அந்த அதோட இதை பின்புறத்தை தொட்டு கும்பிட்டு உள்ளே போகிறாங்க. அதுவும் போய் தினசரி மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வருது பசுமாடு. அந்த பசுமாடு தினசரி குளிப்பாட்டி, அதுக்கு மஞ்சள் பூசி, குங்குமம் பூசி,
அதற்கு மாலை அணிவித்து அகோபிலத்தில் தினசரி நடக்குது. இது சைவத்தை தாண்டி வைணவத்தை தாண்டி கோமாதா என் குலமாதா அப்படின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. அவர் காளை எங்கள் குலமாதான்னு சொல்லலையே அவரு. அதனால எல்லா விதங்கள்லையும் நீங்க பார்த்தாக்க கட்டுக்கடங்காதவங்களை தான் காளையோட. அதனால அமித்ஷா சொன்னது நாம் வரவேற்கிறோம். அதோடு இல்லாமல் வந்த உடனே இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனேயே எப்படி நீங்கள் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 2019 நீங்கள் பண்ணீங்களோ உடனடியாக அந்த பசுவதை தடையை நாடு முழுக்க அமல்படுத்தணுங்கிறது தான் ஒவ்வொரு தேசியவாதியோட ஒவ்வொரு இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதுங்க. அது மதத்தை தாண்டிங்க பண்பாடு கலாச்சாரத்தின் சின்னம் அந்த பசுமாடுங்கிறது. அதனால அமித்ஷா சொன்னதை நான் ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கிறேன் அவருடைய கருத்தை. நன்றி சார், இதுவரை உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். பாரத்.